ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு சூப்பரான பஜ்ஜி அப்பள பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவும் பச்சரிசி மாவும் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு கிளாஸ்னால் இது 1/4 கிளாஸ் ரெண்டையும் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் போட்டிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வத்தப்பொடி உங்கள் காரத்துக்கு தக்கனதான். நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக போடலாம், இல்லை கொஞ்சமாக போதுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கு தக்கன போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஓமம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் கசக்கிட்டு உள்ளே சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓமத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதை பிசைஞ்சு விடுங்க. கையில் பிசைஞ்சால் தான் அதோடய பதம் வந்துடுச்சான்னு தெரியும். அதனால் கையால் நல்லா மசிச்சு விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிட்டுனாலும் வராது, இல்லை கெட்டியமாக இருந்தாலும் வராது. அதனால் நல்லா பேஸ்ட் மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு ஒரு அப்பளத்தை 2ஆக உடச்சி நல்லா அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நான் இப்போ காட்டியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி போடுங்க. ஹீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ரொம்ப ஹீட் இல்லைனாலும் சப்பி வரும், ஹீட் அதிகமாகிடுச்சினாலும் கரிஞ்சிரும். ஹீட்டை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு போடுங்க. மாற்றி மாற்றி திருப்பி விட்டிங்கன்னா சூப்பரான அப்பள பஜ்ஜி ரெடி ஆயிரும். இப்போ காட்டியிருக்கலே அதை மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.